அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அஹ்ஸாப் 56வது வசனம். இறைவன் இவ்வாறு சொன்னான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, சல்லு அலைஹி, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். வசல்லிமு, நீங்களும் அந்த நபியின் மீது சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பிக்கும் முகமாக இந்த வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். சரி, இப்படிப்பட்ட அந்த சிறப்பு, அதாவது அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு குறிப்பிட்ட நல்லமல் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன ஒரு அமல்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் இப்னு மாஜா மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொன்னார், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள். யார் மீது? அலல்லதீன யஸீலூன ஸுஃபுஃப, பள்ளிவாசலில் தொழுகைக்காண்டி சஃப்புகளில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சஃப்புகளோட முன் சஃப்பு, இரண்டாவது சஃப் என்று வரக்கூடிய அந்த சஃப்புகளோடு சேர்ந்து நிற்கக்கூடிய அந்த நபர்களின் மீது அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள். இன்னும் வசத்த ஃபுர்ஜதன், அந்த சஃப்பில் இடைவெளி இருக்கும் அல்லவா, அதனை யார் அதாவது அந்த இடைவெளியை பூர்த்தி செய்கிறாரோ, அடைக்கிறாரோ, ரஃபஅல்லாஹு பிஹா தரஜா, மறுமை நாளில் சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்தை இதனின் காரணமாக அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஃப்பில் நிற்கிறதற்கும் அந்த சஃப்பினுடைய இடைவெளியை பூர்த்தி செய்வதற்குண்டான நன்மைகளை பாருங்கள். சஹீஹு தர்கீபில் இந்த ஹதீஸில் மற்றொரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மன்சத்த ஃபுர்ஜத்தன், யார் சஃபினுடைய இடைவெளிகளை பூர்த்தி செய்கிறாரோ, ரஃபஅல்லாஹு பிஹா தரஜா, சொர்க்கத்தில் அந்த மனுஷனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் வபனாலஹு, அந்த மனிதருக்கான, அதாவது சஃபினுடைய இடைவெளியை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா கட்டுகிறான் சொர்க்கத்தில் பைத்தம் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹு தர்கீபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஃப்பில் நிற்கக்கூடிய நபருக்கு இந்த நன்மை என்றால் தொழக்கூடிய நபர்களுக்கு யோசித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.